Hello guys, good evening. This is Sharmila again. Today the video is going to be about a gardening video. அந்த கார்டனிங் வந்து பெரியவங்க அப்படிலாம் யாரும் பண்ணல. இட்ஸ் கிட் ஆக்சுவலாக ஒரு 4th to 5th ஸ்டாண்டர்ட் தான் அவங்க படிக்கிறாங்க. அவங்களோட டெரஸை ஒரு பயங்கரமாக அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லாக்டவுனில் வந்து எல்லாத்துக்குமே ஹாபி வந்துச்சு தான். பட் இந்த கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாபி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவங்க என்னென்ன அவங்களோட டெரஸ் கார்டனில் வந்து வச்சுருக்காங்க அண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் தேவைப்படும் அந்த டெரஸ் கார்டன் அந்த மாதிரி ஒரு செட்டப் உங்கள் வீட்லேயும் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஷீஸ் இன் சென்னை நோ. ஸோ சென்னையில் இருக்கிற அவைலபிள் திங்ஸ் அண்ட் என்ன மாதிரி சீடுக்கு என்ன மாதிரி சாண்டெல்லாம் போடணும் அண்ட் அதை எப்படிலாம் டேக் கேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க ஒரு டூர் மாதிரி வந்துட்டு ஷீல் ஷோ இட் டு யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். ஹர் நேம் இஸ் ஷஹானா. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் திஸ் வீடியோ டு ஹர். ஷீல் ஷோ யூ கைஸ் த என்டையர் டெரஸ் ஃபார் யூ கைஸ் டு வியூ. தேங்க்யூ. ஹலோ, என் பேர் ஷஹானா ஐஷா. நான் தான் இங்கே டெரஸ் கார்டன் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. சரி வாங்க இந்த இடத்துலேருந்து போடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு துளசி செடி இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு துளசி செடி வளர்ந்துட்டு இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு. அதில் இருக்க சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டேன், அதான் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இதுங்க வந்து பார்த்திங்கன்னா கடுகு செடி, நான் கடுகை வீட்டில் இருக்க கடுகை வந்து போட்டேன், அதுதான் வளர்ந்துருக்கு. இது இருக்குல்ல பாருங்கள், இது இருக்குல்ல, இது வந்து இதுதான் காஞ்சதுக்கப்புறம் இது உள்ள கடுகு இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு பூச்செடி. எனக்கு பேர் அவ்வளோவா பூச்செடி பேர்லாம் தெரியாது, எங்கள் அம்மா தான் வாங்கி வைப்பாங்க. இங்கே பாருங்கள், இது சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மரம் மாதிரி தான் வரும், ஆனால் இது ஹைப்ரிடு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிமாஸ் ஃப்ரூட்டு, நிறையா பூச்சிலாம் கடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கும் போது நிறைய பூச்சி கடிச்சு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில் 5 ml கூடவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் அமினோ ஆசிட் 2 காம்போவாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் பூச்சி நின்றுச்சு, இப்போ திருப்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்த போது சந்தையில் வந்து நாத்தா விட்டுட்டு இருந்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இந்த பேக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 15 into 15. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி ஆலோவேரா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் கத்திரிக்காய் தான் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இப்போ தான் முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கேன், ஆனால் எதுவும் முளைக்கலை. இதெல்லாம் களை செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ் போடல, இனிமே தான் போடணும்னு இருக்குது, வாங்கி வச்சுருக்கேன் சீட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையில் தான் வாங்கணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகா செடி. நான் பார்த்திங்கன்னா வர மிளகா போட்டேன், அது வந்திருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெமன். இந்த லெமனில் லைட்டாக பூச்சிலாம் இருக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணணும். இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெமன் இருந்தது, ஒரு ஸ்குரில் வந்து கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு பார்த்திங்கன்னா நிறைய பூலாம் விட ஆரம்பிச்சிருச்சு. பூ பக்கத்துலேயே தான் பூச்சி இருக்குது பாருங்கள், பூலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் சாத்துக்குடி செடி. சாத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சாத்துக்குடி பெருசாக இருந்தது, அது கூட நாங்கள் பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் 3 பூ பூத்துது. அப்போ இப்போ வந்து அது காயாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடி. இந்த வெண்டைக்காய் வந்து சீடாக தான் போட்டேன், வளர்ந்துருக்கு. இது வந்து இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் இருக்கிற பேக்கோட கொஞ்சம் சின்னது, ஆனால் கொஞ்சம் உயரம். இந்த வெண்டைக்காயிலேருந்து நிறைய வெண்டைக்காய் பறிச்சிட்டேன். இந்த வெண்டைக்காய் சீட்ஸ் அதெல்லாம் நான் எப்படி இருக்கும்னு கடைசியில் காட்டுறேன், இதோட டிப்ஸ்லாம் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும் போது நல்லா குட்டியாக தான் இருந்தது, இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. பக்கல் கிளைகள்லாம் வந்து நாங்கள் இந்த கொய்யா செடியோட பேக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 into 18. இந்த 18 into 18 3 மூட்டை மண்ணை பிடிக்குது. இந்த 3மே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா, அதுக்கப்புறம் லெமன், அதுக்கப்புறம் இந்த சாத்துக்குடி தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நிறையா வச்சோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு, அது பக்கத்துலேயே மணி பிளான்ட் போயிருக்கு. அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இங்கே மாதிரி இருக்குது, இங்கே படரை விட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் செடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாவெண்டர் ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே ட்ரஸ்ட் பேஸ்கெட் நர்சரி லை அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இந்த 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 லாவெண்டர் செடி ஒரு முளைப்பு தர நல்லாவே இருந்தது. இங்கேயும் லாவெண்டர் செடி இருக்குது. இது நல்லா இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஆலோவேரா, இது லைட்டாக பூச்சி அடிச்சிருக்கு. இது ஏதாவது மண்ணை மாற்றணும்னு நினைக்கிறேன். நிறைய குட்டி குட்டி ஆலோவேரா கூட இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ போட்டேன், நல்லா குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு இப்போ தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முனக்கத்தான் போட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முனக்கத்தான் வச்சுருந்தேன். அது காய் வந்து அது காஞ்சி போச்சு. அது காய் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே புளிஞ்சு விட்டேன், இன்னும் வளரலைன்னா எதுவும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கேப்சிகம் போட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதே லாவெண்டர் தான், ஆனால் வேறு கலர். அதுக்கப்புறம் எனக்கே தெரியாமல் இங்கே ஒரு முனக்கத்தான் வளர்ந்துருக்கு, காய் கூட குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி லைட்டாக இறையிலலாம் பூச்சி அடிச்சிருக்கு. இந்த சுண்டக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தையில் போகும்போது தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கற்பூரவள்ளி இருக்குது. அப்போ வாங்க இதுக்கப்புறம் வாங்க என்னோடய ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ் இருக்குது. இது எதுவும் பட்டு வுட்லாம் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் சந்தையில் தான் எல்லாமே வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜினியா, சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜினியா, நல்லா நிறைய பூலாம் இருக்குது, நிறைய மொட்டை இருக்கும் அதில் எப்போவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரோஸ், இங்கே பாருங்கள் ஒரு மொட்டு கூட இருக்குது லைட்டாக. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ. இந்த இட்லி பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் பூக்கும். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய பூ இருந்தது, இப்போ பூ எல்லாம் கொட்டிருச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ், நிறைய பூ இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் எங்கள் அம்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 16 கலர்ஸ் இருக்குமா, அந்த மாதிரி இது நார்த்தாக கொடுத்து விட்டாங்க, அதுதான் இங்கே நட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இங்கேயும் ஒரு கற்பூர வெள்ளி செடி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை இருக்குது, சீடு போட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது அரைக்கீரை. இது வந்து வேறு விளைச்சல் ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த க்ரோ பேக் சீட்ஸ் மண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரியில் வாங்கினேன். க்ரீன் இண்டியான்னு சொல்லிட்டு அந்த நர்சரி பேர். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக ரோடு போகும்போது நிறைய நர்சரி பக்கத்துலேயே வந்தது, அதில் அங்கே தான் வாங்கினேன். இந்த இது எல்லாமே இந்த பூச்செடிலாம் நிறையா இருக்குது, நான் காட்டுறேன் இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், ரெட் கேப்சிகம். இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த க்ரோ பேக்ஸ், இந்த மண் இதெல்லாம் புதுசாக சீட் போட்டிருக்கேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லாவர் சந்தையில் தான் வாங்கினேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸு. இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கோம், நிறைய இப்போ தான் இது இலைலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ். இந்த ஹைபிஸ்கஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் போல், ஃபஸ்ட்டு வந்து எல்லோ தான் போட்டுது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயும் பூக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இது கீழே பிளாக் கலரில் வச்சுருக்கோன்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 45 ரூபான்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் நிறையா வாங்கினோம், அதனால் பல்காக கூப்பிட்டாங்க வாங்கினோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்க்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் போட்டேன், நல்லா குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு பாருங்கள், இதுதான் பேபிகார்ன். இது பேபிகார்ன் போட்டிங்கன்னா களை செடின்னு சொல்லிட்டு பொடிங்க எரிஞ்சிடாதீங்க, அது இப்படி தான் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை குச்சியை நட்டு வச்சேன்னு எதுவும் வரலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான், தக்காளி குட்டியான்னு வந்திருக்கு. இது தக்காளி தான், இது இன்னும் நிறைய சீட் போட்டால் ஆனால் எதுவும் வரல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் போடல, பீன்ஸ் மாதிரி ஏதாவது போடலாம். அதுக்கப்புறம் இந்த க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச செடி தக்காளி. நான் வந்து தக்காளி சீட்லாம் வாங்கலை, நம்ம வீட்டிலே இருக்கிற ஏதாவது அழுகுன இல்லைனா பழுத்த ஏதாவது நல்லா பழுத்த இல்லைனா அழுகுன தக்காளியை வந்து நல்லா அதை போட்டிங்கன்னா கூட வரும். இப்போ பாருங்கள் பிஞ்சு காய் கூட இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. பாருங்க இங்கே கூட ஒன்று இருக்குது, இங்கே நிறையாவே இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் இருக்குது, இங்கே கூட கொஞ்சம் இருக்குது, நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இது அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் தான் வாங்கினேன், ஃப்ளவர் சீட்ஸ் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டாந்தம்,
இது வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கொண்டை, இது வந்து பார்த்திங்கன்னா ஜினியா, இது வந்து பார்த்திங்கன்னா கேல்டியா. அது இன்னும் எதுவும் முளைக்கலை. கேல்டியா மட்டும் லைட்டாக ஏதோ முளைச்சிருக்கு. இது அதான் எனக்கு தெரியல. இதை பாருங்கள், முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வச்சுருந்தேன். அது ஜாக் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபேஸ்புக்கில் வாங்கினேன்னு சொன்னால அதுவும் இதில் தான் வாங்கினேன். ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, அப்புறம் சப்போட்டா. இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெட்டி விட்ட துளுக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மாமரம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா. நான் இது வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன், எதுவும் முளைக்கலை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு புதினா குச்சியை தான் நட்டு வச்சேன். நல்லா வேர் பிடிச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், குட்டியாக வேர் வந்திருக்கு. அப்புறம் இதுவும் ஒரு டேபிள் ரோஸ் தான். அப்புறம் இதுவும் ஒரு பூச்செடி. எதுவும் நான் அந்த ஈஸியாக போகிற ரோட்டில் தான் வாங்கினேன் இந்த செடி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கிளைமர் மாதிரி போய் நல்லா அப்புறம் தான் பூ பூக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காராமணி சீலிங் ட்ரேயில் போட்டு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி. பாருங்கள், முள்ளங்கி கூட இங்கே பாருங்கள் நிறையா முளைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொடி, என்ன கொடின்னு தெரில, முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரண்டை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை. அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேல்சம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன். இதில் பேன்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது ரெண்டுத்துலேயும் அதை தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஈஸியாக போகிற ரோட்டில் வாங்கன்னு சொன்னேன்ல, அதுவும் தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, கேரட் அதுக்கெலாம் போக நல்லாயிருக்கும். அந்த பீட்ரூட், இந்த ரூட்டில் வளர இது செடி எல்லாமே இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் மண்கலவை என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக கோகோபீட்டை போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோகோபீட், மண்புழு உரம், செம்மண் 2:1 ரேஷியோவில் தான் நான் கலந்து போட்டிருக்கேன். நல்லா வளருது இந்த ரேஷியோவில். அதுக்கப்புறம் சீடிங் ட்ரேயோட மண்புழுன்னு பார்த்திங்கன்னா செம்மண் யூஸ் பண்ண வேணாம், வெறும் கோகோபீட், மண்புழு உரம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா செம்மண் யூஸ் பண்ணால் அது நம்ம எடுக்கும் போது வேர் டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் குட்டியாக தான் இருக்குது. வெண்டைக்காய், தக்காளி அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஈல்டு எடுத்துட்டேன். இனிமேலும் நிறைய எடுப்பேன்னு நான் நம்புகிறேன். நான் சீட் காட்டுறேன்னு சொல்கிறேன், அது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை விதை, நல்லா குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை. இதுவும் அதே மாதிரி தான், கோழிக்கொண்டை விதை மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விதை. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் விதை. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விதை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது புடலங்காய் விதை, பாட்டில் கார்டு விதை. இது வந்து பார்த்திங்கன்னா பேபி கார்ன் விதை. இது வந்து பார்த்திங்கன்னா காராமணி விதை. இது வந்து பார்த்திங்கன்னா பாகல்காய் விதை, ஒயிட் பாகல்காய் விதை. இது வந்து பார்த்திங்கன்னா மெலான் விதை, ஒயிட் மெலான், ஆஷிகார்டு விதை. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை. இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் விதை ஜீரகம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா விதை. அவள் தான் என்கிட்ட இருக்கிற விதையெல்லாம். இதெல்லாம் நீங்கள் எங்கே வாங்குனீங்க? இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைன்லேயும் சிலதை வாங்கியிருப்பேன், நர்சரியில் வாங்கியிருப்பேன், பல்லாவரம் சந்தையில் எல்லாமே வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சீலிங் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கினேன். ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் என்ன இதில் வாங்குனீங்க? என்ன சைட்டில் போய் வாங்குனீங்க? ட்ரஸ்ட் பேஸ்கெட்,
நர்சரி லைவ் ஒமேக்ஸ் ஹைபிரிட் சீட்ஸ் அதில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த பிளாக் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஒன்று மட்டும் வந்து இந்த ஒன்றுத்த 2 இருக்கும். இந்த ஒன்று மட்டும் 45 rupeesன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நிறைய வாங்கினதுனால 40 rupeesக்கே கொடுத்தாங்க. சாண்டெல்லாம் எங்கே வாங்குனீங்க? சாண்டு, சீட்ஸ், க்ரோ பேக்ஸ், மேக்ஸிமம் க்ரோ பேக்ஸ் எல்லாமே பல்லாவர் சைடில் வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ரோ பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அதாவது என் வீட்டு பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குது, க்ரீன் இண்டியான்னு சொல்லிட்டு அங்கே தான் வாங்கினோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சஹானா ஃபார் யுவர் வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.